அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 9 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றதாகும். இதில் ஆளும் கூட்டணி கட்சியான திமுகவும் காங்கிரசும் அமோக வெற்றி பெற்றுள்ளதாகவும், இரண்டாவது இடத்தை அதிமுக கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் 10 பேர் தமிழ் ஈழ நாட்டிற்கு சென்று ஈழ மக்களின் அவதிகளை துன்பங்களை நேரில் பார்க்க இருப்பதாகவும், அதற்கு முன்பாக இன்று காலை தமிழக முதல்வரிடம் ஆலோசனையில் எம்பிக்கள் ஈடுபட்டதாகவும், அவர்களில் யார் யார் ஈழ நாட்டுக்கு செல்கிறார்கள் என்ற விவரம் இன்று இரவு வெளியிடப்படும் என்று சென்னையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஊட்டி மலையிலிருந்து இறங்கினார் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊட்டியில் உள்ள கொடநாடு எஸ்டேட்டில் தங்கியிருந்து கட்சி பணிகளை கவனித்து வந்தார். கடந்த 4.5 மாதமாக அங்கு தங்கியிருந்த அவர் இன்று நீலகிரி மாவட்டம் கொடநாட்டிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையம் அடைந்து பின்பு கோவையிலிருந்து சென்னை திரும்பியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வட சென்னை மாவட்ட மதிமுக செயலராக இருப்பவர் ஜீவன், இவரது தம்பி ராஜு என்கிற பங்கு ராஜுவை பெரம்பூர் திருவிக நகரில் இன்று காலை மர்ம கும்பல் அவரை படுகொலை செய்ததாக சென்னையிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கும்போது கொலையாளி பல கொலைகளை செய்திருக்கிறார் ரவுடி என்றும், பெண்கள் கொலை செய்யப்பட்டால் அவர்கள் கள்ளக்காதலாக இருக்கும் என்றும், வெடிகுண்டுகள் வெடித்து பலர் உயிரிழந்தால் ஊசி பட்டாசால் உயிரிழந்தார்கள் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பன்றிக்காய்ச்சல் நோய்க்கு நேற்று மட்டும் 8 பேர் உயிர் இழந்ததாகவும், மகாராஷ்டிர மாநிலத்தில் 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும், இதுவரை இந்தியாவில் பன்றிக்காய்ச்சல் நோய்க்கு 400 பேர் உயிர் இழந்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் ஆந்திரா கர்நாடகா மக்களை ஓட்டி எடுத்த பயங்கர மழை காரணமாக மக்கள் அவதிப்பட்ட நிலையில் தற்போது வெள்ளப்பெருக்கு மழை சுத்தமாக குறைந்து சகஜ நிலை திரும்பும் நிலையில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தனி விமானம் மூலம் ஆந்திராவின் பாதித்த பகுதியை பார்த்ததாகவும், அவருடன் ஆந்திர முதல்வர் ரோசியாவும் சென்றதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்நாட்டில் நடக்கும் போரான நக்சலைட்டுகளை ஒழிக்கும் திட்டத்திற்கு 7300 கோடி ரூபாய் செலவிடப்பட இருப்பதாகவும், இது 3 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று உள்துறை மூத்த அதிகாரி ஒருவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக புதுடில்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, மனிதனை கொல்வதற்கு 7300 கோடி ரூபாய் செலவு செய்யும் காங்கிரஸ் அரசு காந்தியின் கொள்கையை எப்படி பின்பற்றுகிறது என்று தெரியவில்லை என்றும், நக்சலைட்டுகளை ஒடுக்குவதற்கு பதிலாக அவர்களின் முக்கிய தலைவர்கள் ஒரு 30-40 பேரை இந்திய அரசாங்கத்தில் முக்கிய பதவியில் மந்திரிகளுக்கு சமமான பதவியில் அமர்த்தி அவர்களையும் நாடாள செய்து கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் தெரிய வைக்க வேண்டிய வழிகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்க கடற்படையின் ஃப்ளூ ஏஜென்சல்ஸ் விமான சாகச குழுவினர் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இந்த ஓர கடைசியில் சாகச நிகழ்ச்சி நடத்துகின்றனர். இதற்கான
டக்கர் விமான சாகச குழுவினுடன் இணைந்து ஒத்திகையில் ஈடுபட்ட காட்சியை இந்த படத்தில் காணலாம். பாகிஸ்தான் நாட்டில் பெஷாவரில் நடந்த பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 50 பேர் உயிர் இழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் அணு ஆயுத குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதற்காக இவருக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் வடக்கு கடலோர பகுதியில் பார்மா என்ற புயல் உருவாகி கடந்த சனிக்கிழமை பிலிப்பைன்ஸை பயங்கரமாக தாக்கியது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்த நிலையில் மீண்டும் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டு 200க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததாகவும் மொத்தமாக 540க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததாக மல்ல வந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் 5 நாள் சுற்றுப்பயணமாக ஐரோப்பியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு செல்ல இருப்பதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நிலாவின் மீது வெற்றிகரமாக வெடிகுண்டை செலுத்தி நிலாவில் தண்ணீர் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தியுள்ளதாக நாசாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய வெடிகுண்டின் தாக்கம் 15 கிலோமீட்டர் தூரம் பரவியதாகவும் இதனால் பெரும் புகை மூட்டம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 9 அக்டோபர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவில் மேகமூட்டங்களே காணப்படவில்லை. ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மேகங்கள் இருப்பதை காணலாம். ஆனால் சென்னை அதன் சுற்றுப்புற பகுதிகளில் லேசான மழை பெய்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.